இலங்கைக்கும் ஈராக்குக்கும் இடையிலே ராஜதந்திர உறவு என்பது 100 வருடங்களை கடந்திருக்கிறது. இந்த 100 வருடங்கள் கடந்த இந்த ராஜதந்திர உறவை கொண்டாடும் முகமாக இலங்கையில் இருக்கின்ற ஈராக்கிய தூதரகம் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலிலே ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பல அரசியல்வாதிகள் பிரமுகர்களை இவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இப்போதைய அரசாங்கத்திற்கும் இவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வில் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு கூட ஈராக்கிய தூதரகத்துக்கு அவர் காரணமும் சொல்லவில்லை. அரச தரப்பிலிருந்து எவரும் கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்வாகவே ஈராக் இலங்கையினுடைய ராஜதந்திர உறவு 100 வருடங்களை கடந்த இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நிகழ்வுக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் இம்தியாஸ் பாக்கிரமாக்கார் கூட கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து எவருமே கலந்து கொள்ளாமல் இருந்தது குறித்து பலரும் இப்போது விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதியில் ஈராக் என்பது முதலிடத்தில் இருக்கிறது. ஈராக்குக்கு அதிகமான தேயிலைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. அப்படி இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் கடந்த 100 வருடங்களாக பங்களிப்பு செய்கின்ற ஒரு நாடாக, பெரிய எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடாக ஈராக் இருந்து வருகிறது. கடந்த 10 மாதங்களில் கூட இலங்கையில் இருந்து 2711 மில்லியன் கிலோகிராம் தேயிலை என்பது ஈராக்குக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவு ஈராக்குக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த உறவு என்பது இருக்கின்ற போது இவர்களுடைய இந்த 100 வருட கொண்டாட்டத்திற்கு அரசு தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்ட சுனில் ஹந்துனத்தி கலந்து கொள்ளாதது ஒரு விமர்சனமாக இப்போது பேசப்பட்டு வருகிறது. அதே நேரம் கடந்த பாராளுமன்ற அமர்விலே நாங்கள் பார்க்கின்ற போது 2 விடயங்கள் முக்கியமாக அதிகம் விவாதிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வி தகமை குறித்தான விடயம். அதன் பிறகு இன்னுமொரு விடயம் அதிகம் பேருடைய கவனத்தை ஈர்த்ததாக சொல்லலாம். அதுதான் அமைச்சர் நலிந்த ஜேதிச வெளியிட்ட பெயர் விவரங்கள். அந்த பெயர் விவரங்கள் என்பது ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகள், அமைச்சர்களுடைய பெயர் விவரங்களை இவர் வெளியிட்டிருந்தார். அவர்கள் எவ்வளவு பணம் பெற்றார்கள் என்பது குறித்தும் இவர் வெளியிட்டிருந்தார். இந்த விடயம் கூட அதிகமானவர்களுடைய கவனத்தையும் ஒரு கலந்துரையாடலையும் ஏற்படுத்திய ஒரு விடயமாக மாறியிருந்தது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜேதிச, நான் பாராளுமன்றத்தை வெளியிட்டது ஒரு குறிப்பிட்ட பேருடைய பெயர் விவரங்கள் தான். இன்னும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் பெற்றவர்களுடைய பெயர் விவரங்கள் இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் நாட்களில் நாங்கள் வெளியிடுவோம் என்பதான ஒரு கருத்தையும் அவர் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போதும் தெரிவித்திருந்தார். இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது JR ஜெயவர்தனுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு நிதியமாக இருக்கிறது. இந்த நிதியத்துக்கு ஆரம்பத்திலே பல நன்கொடையாளர்கள் பணத்தை செலுத்தி கிட்டத்தட்ட 2,37,120 ரூபாய் முதலீட்டோடு இந்த நிதியம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிதியம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதற்கல்ல. இந்த நிதியம் கஷ்டப்படுகின்ற, வறுமையில் இருக்கின்ற, மருத்துவ ரீதியாக கஷ்டப்படுகின்ற மக்கள், வறுமையில் இருக்கின்ற மக்கள், அதே நேரம் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்குகின்ற மக்களுக்கான ஒரு நிதியமாகவே இந்த நிதியம், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிதியம் என்பது லொத்தர் சீட்டினூடாக கிடைக்கின்ற பணத்தின் ஊடாக நடாத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு சேர வேண்டிய இந்த பணம் என்பது பணம் படைத்த அமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த பணம் சென்றிருக்கிறது என்பது மிகவும் கேவலமான ஒரு விடயமாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. இவ்வாறான வேலைகளை செய்தவர்கள் தான் இதற்கு பொறுப்பு கூட வேண்டும்.
எப்படியோ இந்த பணம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை இப்போதைய அரசாங்கம் திருப்பி பெறுமா, அல்லது இது தொடர்பாக இப்போதைய அரசாங்கம் அடுத்து வரும் நாட்களில் என்ன வகையான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஆனால் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு சேர வேண்டிய இந்த பணத்தை இவ்வாறான பணம் படைத்த அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அவர்களுடைய சுகாதார தனிப்பட்ட தேவைகளுக்காக எடுத்திருப்பது என்பது ஆகவும் கேவலமான ஒரு விடயமாகவே இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது.